தலைவர் இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அண்ட் பிளாக்ல தான் வந்திருந்தாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு துக்கமான நிகழ்ச்சி தான். இது சந்தோஷமான நிகழ்ச்சியா அவர் வந்து கன்சிடர் பண்ணல. இங்க 35 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு குடுத்தாலுமே கூட, இது வந்து துக்கமான நிகழ்ச்சி தான். ஏன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு உயிர வந்து அ இழந்திருக்காங்க. அப்ப இந்த துக்க நிகழ்ச்சியில அவர் வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அது என்னன்னா, ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய ஒசரத்துக்கு போனாலும், அவங்க வந்து பல வழிகளை வந்து கடந்து வந்திருப்பாங்க அந்த பயணத்தில. அதில வந்து பர்சனலாவும் இருக்கும், அஃபிஷியலாவும் இருக்கும். பல பேர இழந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நெனச்சு பார்க்கும்போது, அதில ஏதாவது ஒண்ணு வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஹர்ட் பண்ணும். அது என்னவா வேணா இருக்கலாம். ரொம்ப ஹர்ட் பண்ணும். அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்கனால மறக்கவே முடியாது. அது எப்ப நெனச்சாலும் அத ஜீரணிக்கவே முடியாது. அப்படி ஒரு விஷயமா தான் இப்ப இந்த கரூர் சம்பவம் அப்படின்றது வந்து தலைவருடைய வாழ்க்கையில என்றுமே அழியாத ஒரு கரும்பக்கமா நிக்கும். அவருடைய அரசியல் பயணத்தில அவரு நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, இவரு பயணத்தை ஆரம்பிக்கும்போது இந்த கரூர் சம்பவம் அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்தது. இவருடைய பிரச்சாரத்தில் இத்தனை உயிர் பறிபோனது அப்படின்ற இந்த ஒரு கருப்பு தினம், இந்த கருப்பு நாள் அப்படின்றது வந்து என்றைக்குமே வரலாறுலேருந்து மாறாது. இதுதான் அவர் வந்து அந்த இடத்துல சொன்னது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒரு மிகப்பெரிய துயரத்தை அவருடைய வாழ்க்கையில குடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, தீய சக்தி திமுக அப்படின்ற அந்த விஷயத்த வந்து போட்டு உடைச்சாரு பாருங்க. அதுதாங்க வேற லெவல். எப்படி உடைச்சாரு அப்படின்னு நீங்க கேட்கிறீங்களா? ரொம்ப டீசென்ட்டா, அழகா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டு போயிட்டாரு. சிபிஐக்கு சேர்த்து, "இந்தா இவங்கள தூக்கி அப்படியே உள்ள வைங்கடா" அப்படின்னு சொல்லி சிபிஐக்கும் டிப்ஸா வந்து குடுத்துட்டு போயிட்டாரு. நாங்க வந்து பெரம்பலூர், அரியலூர்லாம் போம்போது என்னது? பெரம்பலூர், அரியலூர்லாம் போம்போது, அரியலூர் முடிச்சுட்டு பெரம்பலூருக்கு போம்போது மணி கிட்டத்தட்ட 12 கிட்ட ஆயிருச்சு. ஆனா, மக்கள் அங்க வெயிட்டிங்ல இருக்காங்க. எங்களுக்கு போய் பார்க்கணும். ஆனா, காவல்துறை என்ன சொல்ட்டாங்க? மிக அதிகமா கூட்டம் இருக்கு. இதுக்கு மேல நீங்க வந்தா ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வர வேண்டாம். அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணாங்க. நாங்களும் மனசு வலியோட அத அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனா, நாங்க மன்னிப்பும் கேட்டோம் அதுக்கப்புறம். அப்ப அந்த இடத்துல என்னன்னா, காவல்துறைக்கு ஒரு முழு அதிகாரம் இருக்கு. என்னது? காவல்துறைக்கு ஒரு முழு அதிகாரம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு புரோகிராம் நடக்கணுமா? நடக்க வேண்டாமான்னு யாருடைய டிசிஷனையும் கேட்காம முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு அதிகாரம் காவல்துறைக்கு இருக்கு. அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்றாரு. புரியுதுங்களா? ஏன்னா பெரம்பலூர்ல ஒருவேள இவங்க இந்த சதி திட்டம் தீக்கணும்னு நெனச்சிருந்தாங்கன்னா, பெரம்பலூர்லயும் இந்த காவல்துறைகளுக்கு அதிக ஆர்டர் போட்டு அவங்கள உள்ள விடுங்கன்னு இருப்பாய்ங்க. 2 மணி ஆனாலும் சரி, 3 மணி ஆனாலும் சரி. ஆனா அதெல்லாம் ஸ்டார்ட்டிங் ஃபேஸ்ன்றனால இவங்க பெரிய லெவல்ல அத எடுத்துக்கல. அது செய்யறதுக்கான தைரியமும் அங்க இருக்கிற யாரு? கரூர் முதலாளி மாரி அந்த பெரம்பலூர் முதலாளிக்கு இருக்குமான்னு கேட்டா, அதுவும் சந்தேகம் தான். ஸோ இந்த முதலாளின்னு ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா? அவருக்கு தைரியம் இருக்கணும். இந்த மாரி சம்பவம்லாம் செய்யறதுக்கு. தைரியன்றத விட என்ன சொல்றது? கருணைன்னு ஒண்ணு இருக்கவே கூடாது. மக்கள்னு ஒருத்தன பார்க்கவே கூடாது. என்னவன் நான் நல்லா இருந்துக்கு என்ன வேணா பண்ணுவேன்டான்ற ஒரு வில்லனிசம் இருக்கணும். மிகப்பெரிய வில்லனிசம் இருக்கணும். அந்த வில்லனிசம் இருக்கிறனால தான் இதெல்லாம் செய்ய முடியும். அது பெரம்பலூர்ல இருக்கிற அந்த முதலாளிக்கு இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஆனா கரூர்ல இருந்த முதலாளிக்கு இருந்துச்சு. அதனால தான் அங்க நடந்துச்சு சம்பவத்த. அந்த நடந்துச்சு. அங்க நடத்த வச்சுட்டாங்க அந்த சம்பவத்த அப்படின்றத மிக தெளிவா போட்டு உடைச்சுட்டாப்ல. ஏன்னா நான் வந்து கரூருக்கு வரும்போது என்னை காவல்துறை தானே உள்ள கூட்டு வரீங்க. நான் வந்தது நன்றி தான் உங்களுக்கு சொன்னேனே. அப்ப எப்படி நீங்க என்ன இவ்வளோ தூரம் கூட்டு வந்து, நீங்க என்ன இந்த இடத்துல நிச்சு பேச வைக்கும்போது, அப்ப பொதுமக்களுக்கான அந்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய அந்த காவல்துறை அந்த இடத்துல எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்ற கேள்வியும் வந்து கேட்டு, இன்னைக்கு ரொம்ப ஓப்பனாவே அத வந்து கேட்டுட்டாரு. இவ்வளோ நாள் என்னது என்ன சொல்லுவாங்க அப்படியே லைட்டா மறைச்சு, மறைச்சு பேசுன மாரி இருந்தது. இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா, ரொம்ப ஸ்ட்ரெய்ட்டா ஒரு டாபிக் எடுத்து போட்டாப்ல. அப்ப இதை பார்க்கக்கூடிய சிபிஐ இருந்தாலும் சரி, இதை பார்க்கக்கூடிய கோர்ட்டா இருந்தாலும் சரி, இவர் வைக்கக்கூடிய கேள்வி கரெக்ட் தானே? ஏன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமான ஃபூட்டேஜ் இருக்குல்ல. காவல்துறை தான் கூட்டு போறதுலேருந்து லைவ்ல எல்லாத்துக்குமான ஃபூட்டேஜும் கையில இருக்கு. தலைவர் அவர்கள் 2 வாட்டி சிபிஐ போய் பார்த்துட்டு வந்துட்டாரு. சிபிஐல இதெல்லாம் சொன்னாரா, சொல்லலையான்னு தெரியல. இல்ல சிபிஐல வந்து அவங்க தான் கேள்வி கேட்டிருப்பாங்க. திருப்பி விஜய் அவர்கள் கேட்கறதுக்கான வாய்ப்ப வந்து அங்க குடுத்தாங்களான்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அவர்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ற சூழ்நிலையில் இருந்திருந்தால், இதை வந்து பதிவு பண்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனா, இப்ப இந்த இடத்துல இவர் பதிவு பண்ணிட்டாரு. இனி சிபிஐக்கு இது விசாரணைக்கு போம்போது, கோர்ட்ல இது ஒரு மிகப்பெரிய வாதமா வந்து வைக்கப்படும். புரியுதுங்களா? இந்த ஒரு வாதம் இது வந்து விஜய் அவர்கள் போன கரூர் பிரச்சாரத்தில கரூர்ல இப்ப மக்கள் சந்திப்புல பதிவு பண்ணியிருக்காரு. அப்ப அங்க இருக்க காவல்துறையெல்லாம் கூப்பிடு. ஏன்?
பெரம்பூரில் கான்சல்ட் பண்ண நீ ஏன் கரூரில் பண்ணலைன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு லாடம் கட்டுற கட்டில் இந்த தீய சக்தி எல்லாத்தையும் தூக்கி உள்ளே உட்கார வைக்கிறதுல மாட்டுக்கிறதே கிடையாது. துண்டை காணோம் துணியம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடு 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 வேட்டைக்கார பாட்டு வர பார்த்தீங்களா? யார் கரூர் முதலாளி ஓடின்னு இருக்கார் பாருங்க. அந்த மாதிரி நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். திருட்டு திமுக தீய சக்தி எவெல்லாம் இனி தில்லுமுள்ளு பண்ணியோ, எவெல்லாம் ஊழல் பண்ணுறியோ, இனி நீ ஓடிக்கிட்டு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக அழகாக எடுத்து வச்சிட்டார். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப மிக பிடிச்சிருந்த ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப ஓப்பனாக இன்றைக்கி இந்த திருட்டு தீய சக்திக்கு தெளிவாக எடுத்து சொல்லிட்டாப்புல. இனி என்ன வந்து முட்டு கொடுக்க போகிறாங்களா, முட்டு கொடுக்கட்டும், அது வேறு விஷயம். இனி என்ன சொல்ல போகிறாங்க, சொல்லிட்டு போட்டோம். அதில் அப்படியே ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னார். என்ன தெரியுமா? கொள்கை கொள்கை கொள்கைன்னு ஒருத்தன் கத்திக்கினே இருக்கானே, அவன்லாம் எங்கேயா போனேன், எங்கே போனேன், இப்போ எங்கே போச்சு உன் கொள்கை? யார? நாய் டம்ளர் ரூல்ஸ், புரியுதுங்களா? அங்கே காசு வாங்கிட்டு அங்கே வந்து எப்படி சொல்கிறது, தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடின மக்களை சுட்டுக்கொண்ட காவல்துறை அதற்கு அந்த குடும்பத்திற்கு காசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு வந்து 5 பேருக்கு நம்ம கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க. அப்போல்லாம் வாயை மூடிக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கி இந்த சம்பவத்தில் விஜய் அவர்களுக்கு இதில் துளி கூட பங்கு கிடையாது. அவர் சொன்ன மாதிரி நான் நம்பிட்டேங்க, நான் முழுசாக அந்த காவல்துறையை நம்பி அவங்க கூட்டிகிட்டு போனதுனால நாங்கள் வந்துட்டேன். இல்லைன்னா நாங்கள் எப்படி அந்த கூட்டத்தில் போயிருக்க முடியும் தானே ப்ராக்டிக்கல். அந்த இடத்தில் விஜய் அவர்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு காவல்துறை உதவி பண்ணலை அப்படின்னா அந்த கரூரோட அந்த ஸ்பாட்டுக்கு தலைவர்னால அங்கே போயிருக்கவே முடியாது. டு பி ஆனஸ்ட், அவர் முன்னாடியே எங்கேயாவது நிறுத்தி அங்கேயே பிரச்சாரத்தை முடிச்சு அப்படியே கிளம்பியிருப்பார். ஏன்னா இந்த கூட்டத்துக்கு மேலே எதுவுமே போக முடியாது. ஆனால் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி தள்ளி கொண்டுட்டு போனது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த கூட்டத்துக்குள்ளே அந்த வண்டியை கொண்டு போயிருக்காங்க. இதற்கு உதவியது காவல்துறை. எதற்கு? கொலைக்கு உதவியது காவல்துறை அப்படின்ற விஷயத்தை மிக ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணியிருக்காரு. கொலை நடப்பதற்கு, அங்கே மக்கள் இறப்பதற்கு காவல்துறை உதவி பண்ணியிருக்கு. அப்போ இந்த காவல்துறைக்கு யார் ஆர்டர் போட்டா? ஏன்னா ஆர்டர் போடுறவங்க தானே செய்ய முடியும். ஆர்டர் போடுற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? அந்த டயத்தில் தீய சக்தி திமுக கிட்ட தானே இருந்துச்சு. இன்னைக்கு கரூருக்கு வரும்போது தலைவரை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி அவர் சிஎம், புரியுதுங்களா? அப்போ அன்னைக்கு விஜய் அவர்கள் வரும்போது இதே பாதுகாப்பு இருந்துச்சா? இல்லையே. அப்போ சிஎம்க்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை விஜய் அவர்களுக்கு ஏன் அப்போ கொடுக்க முடியல? கொடுத்துருக்க முடியும், மனசு இருந்தால் கொடுத்துருக்க முடியும். கொடுங்கன்னு சொன்னால் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கல. இன்றைக்கி வந்து கொடுத்து ஆகணும். இது புரோட்டோகால். இது இந்திய அரசுப்படி இன்றைக்கி தலைவர் அவர் எங்கே போனாலும் இந்த பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றது புரோட்டோகால். இவரே மறுத்தாலும் அந்த பாதுகாப்பை அவர் கொடுத்தாகணும், புரியுதுங்களா? இது இந்திய சட்டப்படி. ஆனால் அன்றைக்கி அவர் வெறும் கட்சியின் தலைவர். அப்போ அவர் வந்து ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாரு, எனக்கு இவ்வளோ மக்கள் வருவாங்க, அப்போ எனக்கு பாதுகாப்பு வேணும், மக்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அன்றைய இருந்த அரசு, யார் சொல்லு, அன்றைய ஆட்சியில் இருந்த தீய சக்தி திமுக. ஆனால் அதை செய்ய தவறிட்டாங்க அப்படின்றத தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி ஸ்பீச்சில் பதிவு பண்ணேன். அது போக மற்ற ஸ்பீச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நக்கல் நையாண்டி பண்ண ஸ்பீச் தான். நமக்கு வந்து பயங்கர ஃபன்னு தான். அதுலேயும் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோடனே ஒட்டாம்பார் ஓணும் ஒட்டா அப்படின்னு சொல்லி உதய் கலாய்ச்சி விட்டது. அது என்னமோ கரெக்டு தானே, நீங்களே சொல்லுங்கள். அவர் பார்ட்டி ஃபண்டுன்னு தானே சொன்னார். திமுக பார்ட்டி ஃபண்டுனாரா, அதிமுக பார்ட்டி ஃபண்டுனாரா? நீ ஏன் எந்திரிச்சு ஓடுறீங்க? அதுதான் அவர் அந்த இடத்துல கேட்டிருந்தாரு. அதுலேயும் இன்னொரு ஒரு ஹைலைட் மேட்ரு, பேசுன்றீங்களேயா, கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டது மறந்துட்டீங்களா? 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரில் கொத்து பரோட்டா. ஆனால் உண்மையாலுமே தலைவர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் மேலே ஒரு சைடு என்ன சொல்கிறது, ஒரு ஓரத்தில் வந்து ஒரு இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா என்னதான் கொள்ளையடித்தாலும் அதை பண்ணாலும் இந்த வயசில் வந்து அவர் வந்து தோற்று போயிட்டார். ஒன்று இப்போ பாருங்கள் வெளிநாட்டில் போய் சுற்றிட்டு இருக்காரு. ஒரு மேபி லைட்டாக என்ன சொல்கிறது, ஏன்னா பழகிருப்பாங்கள்ல, அந்த படங்கள் நடிக்கும் போது படத்தில் நடிச்சிருக்காரு, அந்த சன் பிக்சர்ஸில் நடிச்சிருக்காரு. அப்போல்லாம் அங்கிள்னு கூப்பிட்டுப்பார். அப்போல்லாம் என்னென்ன ஒரு அரசியல் வரப்போகிறேன்னு நினச்சிருப்பாரா, இல்லை வந்து நான் திமுக வந்து எதிர்க்க போகிறேன்னு நினச்சிருப்பாரா, இல்லை ஸ்டாலின் அவர்கள் தான் எதிர்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிருப்பாரா? இல்லையே, அப்போ நல்லா பழகிருந்திருப்பார்ல. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அவர் வந்து கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் மேலே அந்த ஒரு இது இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்குது. அவர் தோற்றப்போ நமக்கே கூட கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன, சரி தோற்று போங்க, அவ்வளோதான், அப்படி தான் கணக்கு. அப்போ இங்கே இன்றைக்கி எல்லா விஷயத்தையுமே அவர் வந்து கவர் பண்ணிட்டார். நான் வந்து எதை பண்ணாலும் குறை மட்டும்தான்டா சொல்கிறீங்க, நல்ல விஷயத்தை பார்க்கவே மாட்டீங்கன்னா, நல்ல விஷயம் கண்ணுக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு.
அதானே உண்மை. நீங்களே சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில 2 மாசம் தான் ஆகுது ஆட்சிக்கு வந்து. இந்த 2 மாசத்துல எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் அவர் செஞ்சிருக்காரு. அதையெல்லாம் வந்து எடுத்து பேசாம, அ அதே தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன நார்மலான எப்படி சொல்றது? அது அது வந்து ஒரு 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 எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு தவறு மாரி. ஒரு ஹியூமன் நேச்சர்ல இருக்கக்கூடிய விஷயத்த கூட எடுத்து வச்சு மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசுறதெல்லாம், நம்ம எந்த லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்க்கிறது? உதாரணத்துக்கு கீர்த்தனா அவர்கள் வந்து ஸ்கூல்ல போய் பேசினதா இருக்கட்டும். ஒரு நல்ல விஷயம் செய்யறத கூட ராஜ்மோகன் அவர்கள் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூலுக்குலாம் என்ஓசி குடுத்து, பார்ட்டி ஃபண்ட் வாங்காம என்ஓசி குடுத்து, அந்த ஸ்கூல நடத்த சொல்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி டாஸ்மாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10 அப்படின்ற அந்த திட்டத்தை ஒழிச்சு, அங்க இருக்கக்கூடிய கடைகளை மூடி, அதற்கப்புறமா அங்க வந்து அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து சம்பளம் ஏத்தி குடுத்ததுலேருந்து, இப்படி எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. புரியுதுங்களா? வ இப்ப சொன்னாரு கிட்டத்தட்ட 18,700 கோடி இன்வெஸ்ட்மென்ட் வந்து இந்த 2டே மாசத்துல வந்திருக்கு. ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால ஒரு 8,500 பேருக்கு 10,500 பேருக்கு வேலை கிடைக்குது அப்டின்னா, சும்மா இல்லையே! அதாவது அந்த அந்த ஏரியால இருக்க ஒரு 3 ஏ மூ மூ 3 ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ கிடைக்குதுன்னா, அப்ப இன்வெஸ்ட்மென்ட் பேஸ் பண்ணி அப்ப எவ்வளோ வேலை வாய்ப்புகள நம்ம உருவாக்க முடியும் அப்டின்றத இங்க வந்து ஒரு உதாரணமா சுட்டிக்காட்டுறாரு. நான் வந்த 2 மாசத்துல ஒரு இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மென்ட்ட கொண்டு வந்து இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர முடியுது அப்டின்னா, இத்தன வருஷமா ஆட்சியில இருந்து நீங்கலாம் என்னடா புடுங்கிட்டாடா இருந்தீங்க அப்டின்னு அவர் கேட்கல அந்த வார்த்தைய நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான். ஆனா தலைவரும் இன்னைக்கு அந்த வார்த்தை வந்துச்சு லைட்டா. சொல்ல சொல்ல வந்தாரு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மக்களாகிய நாம தான் பார்க்கணும். நீங்க வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. தலைவர கொண்டாடுங்க. அவர் போறாரு, வர்றாரு, பார்க்குறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. எல்லாம் அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அவரு இன்னைக்கு சினிமா நடிகர் கிடையாது. அது மூலம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர். அப்ப அவருடைய திட்டங்களையும், செயல்களையும் மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நீங்க தான். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில நடக்கக்கூடிய நல்லதோ, கெட்டதோ, அதை எடுத்து பாதி உண்மையும், பாதி பொய்யும் கலந்து பேசக்கூடிய நபர்கள் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர் போன்றவர்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் பேசுற விஷயங்கள் பாதி நல்லது, பாதி கெட்டது. இதில உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம். ஏன் சவுக்கு சங்கர வந்து இவ்வளோ சீக்கிரம் வெளியில தலைவர் கொண்டு வந்தார் அப்படின்னு. அவர் எப்ப பார்த்தாலும் விஜய் அவர்களுக்கு அகைன்ஸ்டா தானே பேசிட்டு இருக்காருன்னு. இதுதான் ராஜதந்திரம் அப்படின்றது. என்னது? இதுதான் ராஜதந்திரம். தமிழக வெற்றி கழகத்தில் நடக்கக்கூடிய அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும். அது யாரு? அப்படின்னா, அது சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள். ஏன்னா, அவங்ககிட்ட டேட்டாஸ் கரெக்ட்டா இருக்கும். டேட்டா கிளியரா வரும். என்ன நடக்குது? ஏது நடக்குது? எல்லா இடத்துலயும் ஆள் வச்சிருப்பாரு. ஸ்பை இருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் வரும். நான் சொன்ன மாரி பாதி உண்மையா இருக்கும், பாதி பொய்யா இருக்கும். அது வேற விஷயம். ஆனா, நடக்கிற விஷயத்த வெளியில போட்டு உடைக்கும்போது, உதாரணத்துக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, லாயர வந்து அலாட் பண்றது. அதாவது அரசு வழக்கறிஞர் அலாட் பண்றதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு. ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து அ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்களுக்கு காச வாங்கிக்கிட்டு ஆர்டர் குடுக்குறாங்க அப்படின்ற ஒரு இஷ்யூஸ் வந்து வெளியில வருது. அந்த இஷ்யூஸ் அப்ப என்ன அப்படின்றது, உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத ஆராயறதுக்கு ஒரு வழி வரும். அதுல உண்மையோ, பொய்யோ இதுல பாதி சவுக்கு பொய் கூட சொல்லியிருக்கலாம். ஆனா, அந்த ஒரு மேட்டர் இருக்கா? அப்ப பேசுறாப்புல. அதுல என்னன்னு பாரு. அப்ப இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பேசும்போது, இப்ப ஏவேவாலு வந்து சிங்கப்பூர் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தலைவர் சொன்னார். ஆனா இந்த இடத்துல சிங்கப்பூர் போய் ஒளிஞ்சுக்க போறாரு அப்படின்ற தகவல் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா போறார்ன்றது தெரிஞ்சா, இல்ல அதற்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு தெரிஞ்சா, எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் குடுத்திருந்தால், என்னது லுக் அவுட் நோட்டீஸ் குடுத்திருந்தால், ஏவா வேலு இன்னைக்கு தப்பிச்சிருக்க மாட்டாரு. இனி அவர் எப்ப சிங்கப்பூர்ல இருந்து வருவாருன்னு நமக்கு தெரியாது. கேட்டா உடம்பு சரியில்ல. ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. கரெக்ட்டா இல்லையா? அப்ப எந்த இடத்துல தவறு நடக்குது? ஏதோ ஒரு அதிகாரி அப்ப அங்க தவறு செய்றாங்க. தவறு செய்யறதுக்கான வேலைய செய்றாங்க. ஏன்னா, அவங்க இன்னமும் விசுவாசிகள். இன்னமும் தீய சக்திக்கு அதிமுக தீய சக்திகளுக்கு, தீர்ந்து போன சக்திகளுக்கு விசுவாசிகளா இன்னமும் தமிழ்நாட்டில் பல பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய இந்த மாற்றத்தை பிடிக்காத நபர்கள் இந்த விசுவாசிகள். ஏனென்றால், அவர்களுடைய வருமானம் அனைத்திலயும் மண்ணள்ளி போட்டேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. யாரு? தலைவர் சொன்னாரா? உண்மதான். அரசியல் களத்துல இறங்கி, இன்னைக்கு இவங்க இவ்வளோ ஊழல் செஞ்சுட்டு இருந்து, இவ்வளோ கொள்ளையடிச்ச, இவ்வளோ பணத்துல, இது எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டு, இன்னைக்கு முதல்வரா வந்து உட்காந்துட்டார். இன்னைக்கு அவர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அதை புரிந்து கொள்ளாமல் தான் இவங்க இன்னமும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தலைவர நீங்க அப்போ அங்க போகக்கூடாது. நீ இங்க போகக்கூடாது. நீ இத பேசக்கூடாது. நீ அத பேசக்கூடாது. அததான் இன்னைக்கு வச்சு செஞ்சாரு. டேய்! நான் அன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர்ரா. என்கிட்ட ஆட்சியில அதிகாரம் இல்ல. நீங்க என்னன்னா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஸ்டாலின் ஆப்பரேஷன் ப்ரொசீஜர்லாம் போட்டீங்க. நான் பொத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் சிஎம்டா. மறந்துட்டீங்களாடா? என்னடா நீங்க இப்படி இருக்கீங்க? இன்னும் இன்னமும் நீங்க அந்த முதலமைச்சர் அந்த மனநிலையிலே இருக்காய்ங்க.
அதாவது எப்படின்னா 50 வருஷம் ஆட்சின்றாங்க, 75 வருஷம் ஆட்சின்றாங்க. மனநல பாதிக்கப்பட்டு போயிட்டாங்க திமுகல இருக்கிறவங்கலாம். தீய சக்திகள் எல்லாம் மனநல பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் சரி. நம்மளோட ஆட்சி தான் நடக்குது. நம்ம நினைக்கிறது தான் சட்டம். சின்னதா ஒரு அவதூறு வழக்கு போட்டு அதில போய் பெயில் வாங்கிட்டு வந்துட்டா, "பெத்தியா நாங்க தான் கிங்கு" அப்படின்ற அந்த மனநிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆனா மார்க் மை வேர்ட் இனிமே இருக்கு பாரு ஆட்டம்னு சொல்லி இன்னைக்கு ஸ்பீச்ல சொல்லியிருக்காரு. ஏன்? அதுதான் நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம். இனிமே இருக்கு ஆட்டம்னா என்ன? ஆட்சியை நான் மிக ஸ்ட்ராங்கா தக்க வச்சுட்டேன். இனி 5 வருஷத்துக்கு என்ன ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது நீங்க. இனி என் ஆட்டத்த பாருங்கடா அப்படின்றது தான் இதோடைய பொருள். புரியுதுங்களா? ஸோ அப்ப இங்க என்ன? இடைத்தேர்தல் வந்தாலும் சரி, அதுலயும் தமிழக வெற்றிக்கழகம் தான் பெறும். அதெல்லாம் வந்து தமிழக வெற்றிக்கழகம் ஃபுல்லா மெஜாரிட்டி 7 சீட்டையும் வின் பண்ணிச்சுன்னு வச்சுக்கங்க. வேற லெவல். ஆனா அந்த இடைத்தேர்தல் நடக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு கோர்ட்ல ஆர்டர் போட்டு 5 இடத்துக்கு கோர்ட் வந்து நடத்தக்கூடாதுன்னு தடை போட்டு வச்சிருக்கு. அப்ப பாருங்க, இவங்களுக்கு இடைத்தேர்தல் நடக்கக்கூடாது. ஆனா வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சியை வந்து கவிழ்க்கணும். விஜய் அவர்கள் ஆட்சியை கவிழ்த்துட்டு நீங்க என்ன திருப்பியும் எலெக்ஷன் வைக்கவா? இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க மக்களே. இவங்களுக்கு விஜய் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்த்துட்டு, கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து, அதுல குளிர் காயணும்னு பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த தீய சக்தி திருட்டு திமுகவும், இந்த என்ன சொல்றது? தீர்ந்து போன சக்தியும். ஸோ நல்லா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கங்க. அருமையான ஒரு தலைவர் கிடைத்திருக்காரு. அடுத்தடுத்து நிறையா விஷயங்களை செய்யக்கூடிய, செயல் மட்டுமே பேச்சை தவிர்த்து செயலில் அதிக அளவுல கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் கிடைச்சிருக்காரு. அதுக்கு தான் உதாரணமா மேகதாதுவையும் சொன்னாரு. உங்க ஆட்சியில தானே நீங்க வந்து ஒழுங்கா வச்சு வக்கீல வச்சு வாதாடாம விட்டுட்டீங்க அப்படின்னு. ஆனா தலைவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அந்த அளவுக்குலாம் அவங்கள்ட்ட வக்கீல் இல்ல பிரதர். அவங்களுக்கு வாதாட வக்கீல் இல்ல. அதனால தான் நேத்து சுப்ரீம் கோர்ட்ல போய் கொட்டு வாங்கிட்டு வந்தாய்ங்க. திருட்டு திமுக கிட்ட பெரிய ஜீனியஸாலாம் வக்கீல் இருக்க மாட்டாய்ங்க. அவங்க கட்ட பஞ்சாயத்து செய்யறதுக்கு மட்டும் தான் அந்த வக்கீலுங்கலாம். அங்க போய் கோர்ட் ரூம்ல நின்னு ஜட்ஜு கிட்ட வாதாடுறவங்களுக்குலாம் அவங்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. அதனால தான் மேகதாது மேட்டர்ல நக்கிட்டு போச்சு. ஸோ இப்படி பல விஷயங்கள ஒட்டுமொத்தமா இன்னைக்கு தலைவர் பேசியிருக்காரு. முக்கியமா நான் சொன்ன மாரி, கரூர் சம்பவத்துக்கான பிரச்சனை என்ன? ஏன் அந்த இடத்துல அது நடந்துச்சு? அப்படின்றத ரொம்ப தெளிவா சிபிஐக்கு போட்டு குடுத்துட்டாரு. செந்தில் பாலாஜி இன்னைக்கு வந்து அரெஸ்ட் ஆயிட்டான்னு கேள்விப்பட்டேன். அது என்னன்னு தெரியல, பார்க்கணும். பார்த்துட்டு நான் நாளைக்கு சொல்றேன். ஸோ இப்ப இனி இனி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல மாற்றங்களையும், பல அரசியல் நிகழ்வு என்ன? இனி ஃபுல் அண்ட் ஃபுல் வேட்டை தான். வேட்டைக்காரன் இறங்கிட்டாப்புல. ஸோ இனி தமிழ்நாட்டில என்ன மாரியான வேட்டைகள்லாம் நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். See you on another video. Love you all. Take care. Bye bye.